ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்கள் கோபிநாத் டிஎஸ்ஏ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்டர்டே என்னோடய போஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின வீடியோ தான் இது. இப்போ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு நம்ம லைஃப்பில், நம்ம ஏன் எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற வீடியோ இது. ஸோ கைண்ட்லி முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே இது ஒரு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? இப்போ ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்து மேலே ரொம்ப கான்ஷியஸாக நம்ம ஆகிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இப்போ கொரோனான்னு ஒன்று வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் உலக லெவலில். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை அதுக்கு தான் கொடுக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற மணி எல்லாமே பார்த்திங்கன்னா எதுக்காக? நம்ம நல்லா வாழ்கிறதுக்காக தான், இல்லையா? எத்தனை வீடு வாங்கி வச்சுருந்தாலும் சரி, எத்தனை காரு, பைக்கு, எவ்வளோ வந்து அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம லவ்டு ஒன்ஸ் கூட நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இல்லையா? அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக நம்ம இருக்கோம். சரிங்களா? நானே இப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த்தை பற்றி நானும் ஒரு பெருசாக வந்து கான்ஷியஸாக இல்லை. நானும் வந்து இஷ்டத்துக்கு கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்ற மாதிரி நானும் ஒரு என்னோடய டயட் வந்து ஒரு இம்பேலன்ஸில் தான் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றது எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேண்டட்டரியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லை ஒரு ஆக்சிடென்டல் பாலிசி இன்சூரன்ஸோ நம்ம எல்லாருமே வச்சுருக்கணும். சரிங்களா? என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டோ ஒரு அன்சர்டன் ஈவெண்ட் ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த ஒரு ஈவெண்ட்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அது தேவை. எப்படின்னா ஒரு கர்ணனுக்கு வந்து ஒரு கவச குண்டலம் எப்படி இருந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணிச்சோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு கவச குண்டலம் மாதிரி. இப்போ நம்ம ரோட்டில் வந்து போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெல்மெட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹெல்மெட் வந்து வியர் பண்ணிட்டு போனால் எவ்வளோ பேர் வந்து உயிர் வந்து அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கிறாங்க, உயிர் இழக்கிறதுலேருந்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இன்றைக்கி வந்து நமக்கு நிறையா அவேர்னஸ் க்ரியேட் ஆகி இப்போ நிறையா பேர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், போட்டுட்டு போகிறோம், வரோம். அதே மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதோட அவேர்னஸ் வந்து நம்ம நிறையா பேருக்கு தெரிஞ்சு அது எல்லாருமே நம்ம கம்பல்சரி எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள் எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணுறேன். இதோட அவேர்னஸ் வந்து நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரொடெக்டடாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல பாலிசியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து போட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கு உங்களுக்கு ஏதாவது தேவை, சப்போர்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு பட்டுச்சுன்னா எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? நான் 24/7 அவைலபிளாக தான் இருக்கேன். அதுக்காக நைட்டு 1 மணி 2 மணிக்கு கூப்பிட்றாதீங்க. ஜஸ்ட் ஃபார் சைன் சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸோ, லைஃப் இன்சூரன்ஸோ ஆர் ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஈவன் 2 வீலர், கார் இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிள், எந்த ஒரு இன்சூரன்ஸு ரிலேட்டடான எந்த ஒரு தேவை இருந்துச்சுனாலும் நீங்கள் எனக்கு கூப்பிடலாம். அப்போ சார் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் சம்மந்தப்பட்டது எதுவும் கூப்பிடக்கூடாதா அப்படின்னு நினச்சிடாதீங்க. லோன் தான் நமக்கு வந்து பேரண்ட் கம்பெனி, இன்சூரன்ஸ் வந்து அது வந்து சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே நமக்கு லோன் தான். இப்போ அடுத்தது வந்து செகண்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ்லேயும் இப்போ தடம் பதிச்சிருக்கோம். அதனால் எனக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிஸ்னஸாக மட்டும், ஒரு பிஸ்னஸ் மாடலாக மட்டும் பார்க்காம இது இந்த ஒரு சொசைட்டிக்கு நம்ம ஒரு பண்ணுற ஒரு சர்வீஸாகவும் இதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கறதுனால நாளைக்கு ஏதோ ஒரு அன்சர்டன் ஈவெண்ட் ஒரு நடக்குது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை வந்து அது பாதுகாக்கும். அந்த இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுத்த அந்த ஒரு இன்சூரன்ஸால் பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் வந்து ப்ரொடெக்டடாக இருக்குது. ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்து அவங்க வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க வந்து அவங்க தற்காத்துக்கிட்டாங்க, இல்லை அதுலேருந்து அந்த சேஃப்கார்டு ஆகிட்டாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? ஏன் அப்படின்னா அது இல்லைன்ற பட்சத்தில் நம்மளோட ஓன் மணி, நம்மளோட ஃபண்டு போடணும். எத்தனை பேர்கிட்ட நம்மக்கிட்ட 5 லட்சம் 10 லட்சம் இல்லை ஒரு 50 லட்சம் தான் அக்கௌண்ட்டில் காசு எனி டைம் வச்சுருக்கோம். யாரோ ஒரு 5% பீப்புள் தான், டாப் மோஸ்ட் 5% தான்
எனி டைம் ஃபண்ட் அவைலபிளாக வச்சுருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மிடில் கிளாஸ், இல்லை லோயர் மிடில் கிளாஸ், இல்லை ஆவரேஜான ஃபேமிலி தான் இல்லையா நம்ம எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அன்சர்டன் இவெண்ட்டில் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு விஷயம் சும்மா கால் தடுக்கி விட்டு கீழே விழுந்தா கூட ஒரு பெரிய ஒரு மேஜர் ஆப்ரேஷனோ சர்ஜரியோ பண்ணுற அளவுக்கு கூட ஒரு இன்ஜுரிஸ் வந்து ஏற்படலாம். எவ்வளோ பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பாத்ரூம் வலிக்கி விட்டு விழுந்துட்டாங்க, படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, மேலே மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, பைக்கில் போயிட்டு விழுந்துடுறது, இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் நம்ம பார்க்குறோம் நம்மளை சுற்றி இருக்கவங்கள. அப்படி இருக்கிறத வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சேல்ஸ் பீப்புள் என்னோடய கான்டாக்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து மேண்டட்டரியாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனால் இருந்தாலுமே அதோட கவரேஜ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். 2 lakhs 3 lakhs மிஞ்சி போனால் ஒரு 5 lakhs தான் இருக்கும். நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கவரேஜ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. சம் அஷ்யூர்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு என்றைக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா. ஆல்ரெடி எனக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குப்பா, எனக்கு நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயே கம்பெனிலே எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற ஒரு தாட்டுக்கு போகாதீங்க சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி வந்து மெடிக்கல் வந்து ஃபீல்டில் வந்து உங்களுக்கு தெரியும், மெடிசின்ஸோ இல்லை வந்து ட்ரீட்மெண்ட்டோ வந்து வேறு லெவல் ஸ்கை ராக்கெட் லெவலில் போயிட்டுருக்குது. நம்மளால் வந்து அஃபோர்டே பண்ண முடியல. ஒன்றும் இல்லை, இப்போ என் பையனுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். ஜஸ்ட்டு ஒரு கன்சல்ட்டிங் தான் 500, கன்சல்ட்டிங்க்கு மட்டும் 500 குழந்தைங்களுக்கு. அப்படி இருக்கும்போது மற்ற ட்ரீட்மெண்ட்டெல்லாம் அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த லெவலில் போயிடுச்சு. ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு பார்த்துருந்த ட்ரீட்மெண்ட்டு இன்றைக்கி 500 ஜஸ்ட் ஒரு மெடிசன் எழுதி தரத்துக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்து நம்ம எல்லாரையும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளைய எல்லாருமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் சரிங்களா. இதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுக்காதீங்க, கொஞ்சம் சிவியராக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும் சரிங்களா. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச என்னோடய கிளைண்ட்டே பார்த்தீங்கன்னா இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தினால. இப்போ கூட நான் இப்போ ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்க மதருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அவங்க மதர் வந்து பார்த்திங்கன்னா சிவியர்லி இன்ஜர்ட் ஆகி அவங்க வந்து டெத்தே ஆகிட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கும் போது மோர் தென் 10 lakhs வந்து அதுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு 10 lakhs அபவ் சரிங்களா. அவங்க மதர் இறந்து அடுத்த 1 or 2 yearsலேயே அவங்க ஃபாதருக்கு அதே மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவங்க ஃபாதருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவருக்கு அதே மாதிரி தான் 9 to 10 lakhs கிட்ட செலவு. இது எல்லாமே அவங்க ஓன் ஃபண்டு போட்டிருக்காங்க சரிங்களா. ஓன் ஃபண்டு போட்டதுனால அந்த ஃபேமிலியே இப்போ டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி அந்த ஃபேமிலி ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலில் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நம்ம லோன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட்டு சொல்கிறேன் சரிங்களா. ஒரு ஃபேமிலி நல்லா வாழ்ந்துட்டு இருக்க ஃபேமிலி எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது சொல்கிறேன் சரிங்களா. அதே மாதிரி இன்னொருத்தங்க கூட பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூலில் அவங்க வந்து ஜூனியர், அவங்களோட மாமியார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் அவங்களுக்கு வீட்லேயே பார்த்திங்கன்னா வலிக்கு விட்டு விழுந்துட்டாங்களோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ஒரு அடிபட்டுருச்சுன்னாங்க. இது எல்லாமே அடுத்தடுத்த ஈவெண்ட்டாக ஒன்று நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமாகி வெளியில் கடன் வாங்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன். வட்டிக்கு கடன் வாங்கி வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி போட்டு நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ண முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் ஆகி பல பேருக்கு நம்ம நின்று கை கட்டி நின்று கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆகி போயிடும் சரிங்களா. அது ஒன்று. இன்னொரு கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவர் வந்து அவரோட சிஸ்டரோட ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் வந்து ஹெவி இன்ஜுரி ஆகிடுச்சு. அதுக்கு இவரோட ப்ராப்பர்ட்டி வந்து லோன் போயிட்டு அந்த லோன் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொடுத்துருக்காரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட் லாக் ஆகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல சரிங்களா. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு எந்த ஒரு ப்ரொடெக்டடான ஒரு எந்த ஒரு கவரேஜுமே இல்லாததான் காரணம். நம்மக்கிட்ட ஒரு ப்ரொடெக்டட் கவர் இருந்துச்சுன்னா நம்ம இதை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. இதாப்பா எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிற பட்சத்தில் கூட அது என்னை ப்ரொடெக்ட் பண்ணும், என் ஃபேமிலி அது எந்த விதத்துலையும் பாதிக்காது, என்னையும் எந்த விதத்துலையும் பாதிக்காது. முக்கியமாக நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி வச்சுருக்க மணியை ப்ராப்பர்ட்டியை அது வந்து எந்த விதத்துலையும் அதை டிஸ்டர்ப் பண்ணிடாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி கஷ்டப்பட்டு ஒரு குருவி சேர்த்துற மாதிரி சின்ன அமௌண்ட்டாக வந்து சேர்த்து ஒரு அமௌண்ட் 5 லட்சமோ 1 லட்சமோ 2 லட்சமோ ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க, இல்லை நகையோ ஏதோ ஒன்று சேர்த்து வச்சுருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு நிலம் ஏதாவது ஒன்று வாங்கி போட்டிருப்பாங்க. திடீர்னு இந்த மாதிரி வீட்டில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று ஆகும்போது என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த உயிரை காப்பாற்றணுன்ற இன்டென்ஷன் மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்கும்.
நல்ல மனுஷங்களுக்கு அதுதான் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக அப்படி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை போய் விற்கிறதோ இல்லை இருக்கிற காசெல்லாம் எடுத்து செலவு பண்ணுறதோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், இருக்கிற காசு எல்லாமே கரைஞ்சிரும். நம்ம போய் ஒரு எப்படி சொல்கிறது, டோட்டலாக வாஷ் அவுட் ஆகி எதுவுமே இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம லைஃபே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். சரிங்களா? அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம யாரும் போயிடக்கூடாது. அப்படி போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஹெல்த்துக்கும் சரி நம்ம லைஃபுக்கும் சரி இன்சூரன்ஸ் பாலிசி மேண்டட்டரியாக போட்டிருக்கணும். முக்கியமாக ஃபேமிலி தலைவர்கள், ஃபேமிலி ஹெட்டுன்னுவாங்க, குடும்ப தலைவர்கள் எல்லாருமே இது வந்து கம்பல்சரி போட்டிருக்கணும். யார் வந்து ஏர்ன் பண்ணுறீங்களோ உங்கள் குடும்பம் வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும். சரிங்களா? எனக்கு கம்பெனியில் போட்டு கொடுத்துருக்காங்க, இல்லை நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு பாலிசி எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. சரிங்களா? ஒரு சாதாரண ஒரு 10 lakhs பாலிசிக்கும் ஒரு 25 lakhs பாலிசிக்கும் ஒரு 50 lakhs பாலிசிக்கும் ஒன்றும் பெரிய வந்து ப்ரீமியம் டிஃப்ரென்ஸே இல்லை. சொல்லப்போனால் அந்த ப்ரீமியம் சார்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியுது. ஜஸ்ட் ஒரு 5,000 10,000 தான் டிஃப்ரென்ஸ் வருது. அப்படி வந்து டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும்போது நம்ம கவரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிறது நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே அது ப்ரொடெக்ட் பண்ணும். சரிங்களா? நாளைக்கு நம்ம குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருக்காங்கன்னா அவங்க யாருக்கு என்ன ஆனாலுமே சரி அவங்கள வந்து நம்ம வந்து தற்காத்துக்கலாம், பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? ஏதோ ஒரு அன்சர்டன் ஈவெண்ட் நடக்கும்போது அதனால் இது வந்து கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த சாட்டர்டே ஈவினிங் இந்த வீடியோ போடுறது வந்து முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து சண்டே எல்லாருமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்கிற நம்பிக்கையில் தான் போடுறேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து ப்ரொடெக்டடாக இருங்க. சரிங்களா? கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கவரேஜ் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலியும் நீங்களும் ப்ரொடெக்டடாக இருங்க. சரிங்களா? உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். See you all. Take care. Stay healthy. Stay happy. See you in another video. Bye.